தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கோவையிலும் கலைஞர் நூலகம் அமைக்கும் பணிகள் தொடங்கியிருக்கிறது என்ற ஒரு தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் தகவல்கள். பவித்ரா, கோவையில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைப்பதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே நடப்பு நிதியாண்டினுடைய நிதிநிலை அறிக்கையில் தான் கோவையில் கலைஞர் பெயரில் ஒரு நூலகம் அமைக்கப்படும் என்றும், அந்த நூலகம் அறிவியல் மையமாக மாற்றி ஒரு மிகப்பெரிய அளவில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. தமிழக அரசினுடைய பொதுப்பணித்துறை மூலமாக கட்டப்படவிருக்கக்கூடிய இந்த கலைஞர் நூலகம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கோவையில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளியை தற்போது பொதுப்பணித்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்த புள்ளி கோரப்படக்கூடிய நிறுவனங்கள் துரிதமாக இந்த பணியை முடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையோடு இந்த ஒப்பந்தம் என்பது கோரப்பட இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கலைஞர் பெயரில் மதுரையில் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டு வெகு குறுகிய நாட்களிலேயே அந்த நூலகம் என்பது திறக்கப்பட்டது. ஆனால் மழையின் காரணமாக நூலகத்தின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில தற்போது கோவையில் கட்டப்படக்கூடிய இந்த நூலகம் மற்றும் ஒரு புதிய மையம் துரிதமாக கட்டுவதால் இது போன்ற ஒரு பாதிப்புகள் இருக்கக்கூடாது என்பன போன்ற ஒரு அறிவுறுத்தல்கள் எல்லாம் பொதுப்பணித்துறை மூலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கட்டுமான பணிகளுக்கான ஒப்பந்த புள்ளியை பொதுப்பணித்துறை கோரியிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. பவித்ரா, உங்கள் தகவலுக்கு நன்றி சிவா.